ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலோப்ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. இன்ஸ்டன்ட் குலோப்ஜாம் இல்லாமல் இன்றைக்கி கோவா வச்சு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதை ஒரு கப்பால் அளந்து எடுத்துகிட்டு அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் அடுப்பில் வச்சிடலாங்க. காஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுருந்த கோவா, ப்ளைன் கோவா 1/4 கிலோ, 1/4 கப்பு அதில் மைதா, ஒரு சிட்டிகை சோடா உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் உங்கள் விருப்பம்தான். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெறும் வெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெயும் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், வேண்டாட்டியும் விட்டுடலாங்க. வெண்ணெய் சேர்த்தும்போது மாவு நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தாங்க. இந்தளவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையக்கூடாது. உருட்டும் போது அப்படியே நல்லா விரிசல் இல்லாமல் நல்ல கைகளால் அழுத்தி உருட்டிக்குங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாவு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ இறக்கி வச்சிடலாங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே போட்டோம் அப்படின்னா தான் குலோப்ஜாம் நல்லா வருங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சிருந்துச்சு அப்படின்னா குலோப்ஜாம் கருகிரும். மிதமான சூடில் அப்படியே வச்சு அப்படியே கலந்து விடுங்க. எல்லாம் ஈவனாக அப்படியே பெரட்டி விடுங்க. ஒன்று போல் வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க எடுத்த உருண்டையில். அப்போ நமக்கு குலோப்ஜாம் நெய்யில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போது சர்க்கரை பாவில் சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. நான் உங்களுக்கு அப்போயே செஞ்சு காமிச்சிருக்கேங்க. சீக்கிரமாகவே ஊறிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். கோவா வச்சு செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலால் நான் பாதாம் தூவியிருக்கேன். அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அப்படியே பஞ்சு போல் அப்படியே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்ததான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து